Hello cinema video நம்ம என்ன சினிமா வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் ஒரு போஸ்ட் பண்ணுற வீடியோ ஏதாச்சும் நம்ம கேமரா குவாலிட்டி மாற்றமாக இருக்கும். ஏன்னா அது என்னோட ஃபோன் கேமரா மாற்றமாக இருக்கு. என்ன ஃபோன் பைக் கேட்டீங்கன்னா ஓப்போ A3X நினைக்கிறேன். தெரியல, மாடல் சரியா தெரியல. இங்கே போட்டு வரீங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்புறம் அதை மைக் பண்ணி நான் வீடியோ எடுத்தேன்னா ஆடியோ டிலேவாகவும் ஆகுது. என்ன பிரச்சனைன்னு எனக்கு கேமரா இந்த ஃபோனை பற்றி தெரியல. ஃபோன் நல்லா இருக்கு, ஃபோனோட கேமரா பற்றி தெரியல என்ன காரணம். அப்புறம் எங்கள் அக்கா ரொம்ப நாளாக ஒரு கேமரா இருந்துச்சு. அந்த கேமரா பார்க்கவே இல்லை. சரி என்ன கேமரா என்கிட்ட காத்துன்னு சொல்லி பேசுகிறேன். இந்த கேமரா தான். இது என்ன கேமரா நீங்கள் கேட்டீங்கன்னா சாம்சங் NX1. ஓகேவா? சரி இந்த மாதிரி என்ன கொடுத்து பார்த்துருவோமா? இந்த மாதிரி ஆடியோ ஜாக், அப்புறம் மைக்கோட போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் HDMI, அப்புறம் சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. SD கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை வீடியோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ எடுக்க முடியும்னா 4K. நீங்கள் ஃபோனில் பார்க்குற குவாலிட்டி எவ்வளோ தெரியுமா? 1030 தான். இல்லை 4K வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். ஏன்னா நம்ம வீடியோ பாதி 4Kல தான் வரும். ஓகே, இந்த கேமரா பிரச்சனையே இல்லையாடா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ தான் வீடியோ எடுத்தாலும் இல்லை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த மாடல் வந்து 2014 மாடல் இது. அதனால அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, கொஞ்சம் பழைய மாடல்னால. அப்புறம் லென்ஸ் வந்து சாம்சங் வர, ஆனால் பார்க்க கொஞ்சம் சிக்மா லென்ஸ் மாதிரி இருக்கு. சிக்மால லென்ஸ் இருக்கும், அந்த லென்ஸ் மாதிரி இருக்கு. அப்புறம் இல்லை எனக்கு மெயினாக பிடிச்சது என்ன காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி வெளியாகும், இப்படி. அப்புறம் மேலே கொஞ்சம் தான் மேலே ஏற்ற முடியும். இவ்வளோ தான் மேக்ஸிமம் வரும். இப்படிலாம் வராது. இப்போ கேமராலாம் நீங்கள் இப்படி வச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு சில நம்ம வாங்கணும். சேனல் அப்டேட்டாக இருக்கும். அப்புறம் என்னன்னா இந்த SD கார்டு வந்து நான் இப்போ எப்போது தான் வீடியோ எடுத்தாலும் எனக்கு இது வேணும். சரிதா? இல்லை SD கார்டு போட்டு இருக்கும், அப்புறம் டைப் சிலாம் இருக்கும். கீழே லிங்க் கொடுக்குறது வேணும், வாங்கிக்கோங்க. இதுதான் இப்போ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா கேமராலேருந்து SD கார்டு எடுத்து இதில் போட்டு டேப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வீடியோ எடிட்டிங் பண்ணேன். ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதோட ப்ரைஸ் கம்மி தான். ஓகேவா? இல்லை வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சரி வாங்க. ஓகே, நீங்கள் பார்த்துருக்க வீடியோ வந்து நம்ம கேமராலேருந்து எடுத்துருக்கோம். நம்ம ஆடியோ வந்து மைக் இல்லாமல் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃபோனை வந்து நான் தூரமாக தான் வச்சு எப்போ வீடியோ இருப்பேன். அப்புறம் கொஞ்சமாச்சும் வைடாக தெரியாது. ஆனால் கேமராவில் வந்து அது பிரச்சனை இல்லை. நான் காட்டுறேன். இப்போ காட்டுறேங்க கைஸ். வா, கேமரா ஜூமில் இருக்கு. நான் இங்கே உட்காந்துருக்கேன். கேமரா இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. நார்மலாக கேமரா வந்து அங்கிட்டு வச்சுட்டு ஃபோனை அங்கிட்டு வச்சுட்டு உட்காருவேன். ஆனால் கேமரா இங்கேயே இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது. இந்த ஒரே ஒரு ட்ரைபோர்ட் தான் கேமராவே தாங்குது. இதுக்கு தாங்க மாட்டுது உழுந்துடுது, இதோ தாங்க மாட்டுது உழுந்துடுது. இதை மட்டும் தாங்கிட்டு இருக்கு. நம்ம இப்படி உட்காந்து வீடியோ இருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நம்ம சேனலில் வந்து ஒரு கிவ்அவே இருக்குது. நம்ம சேனலில் நம்ம 5K அடிக்கணுமோ, 5K அடிக்கும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு மைக்கு, வாகிங் மைக்கு கிஃப்டாக கிவ்அவே பண்ண போகிறோம். கிஃப்ட் இல்லை, கிவ்அவே பண்ண போகிறோம். குறிச்சிட்டு நம்ம சேனலில் 5K கூட்டிகிட்டு வாங்க. அப்புறம் நம்ம கிவ்அவே சீக்கிரமாக பண்ண முடியும். லைக் தட்டி விட்டு பாருங்க. அப்புறம் கேமரா வீடியோஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோஸ் நான் போடுறேன். ஃபோட்டோ பார்த்தாலும் வீடியோ முடிஞ்சிடும். இதோட நான்
இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். உங்களை வீடியோ பொறுவது உங்கள் ஏஜே கைஸ். பாய் 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 பாய்.